Hello soldiers, welcome to our YouTube channel Tesla Navan. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஏன் கியர் சைக்கிள் வந்து எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கு அழுத்துறதுக்கு பெடலிங் பண்ணும்போது. நான் 3 days before வந்து நாமக்கல்ல இருந்து கோயம்புத்தூருக்கு சைக்கிளிங் வந்தேன். டோட்டலி 125 km ஆச்சு. நான் அதுக்கு யூஸ் பண்ண சைக்கிள் வந்து 7 set உடைய கியர் சைக்கிள். நார்மல் சைக்கிள் யூஸ் பண்ணியிருந்தேன்னா என் ஜேர்னி ரொம்பவே டஃப்பா இருந்திருக்கும். நான் கியர் சைக்கிள் யூஸ் பண்ணல, என் ஜேர்னி ஓரளவுக்கு டஃப்பா இருந்துச்சு. அந்த கியர் சைக்கிளோட இன்ஜின் வந்து நான் அந்த போர்டில் ஷோ பண்ணியிருக்கேன். வாங்க அதை பற்றி கற்றுப்போம். இது வந்து சைக்கிளோட கியர் செட் டயக்ராம். சைக்கிளுக்கு இன்ஜின் யாருன்னு தெரியுமா? அது நாம தான் சொல்லிச்சு. சைக்கிளுக்கு வந்து 2 piston இருக்கு, அது தெரியுமா? கொஞ்சம் கிரேசியாக தான் இருக்கும். அது வந்து ஒரு வந்து நம்ம லெஃப்ட் லெக் அண்ட் another one is our right leg. One go up and another one is down, up, down motion. That gives the power to the gear. Okay, so this வந்து gear set, 3 gear set உடைய gear set. இங்க இருக்க இதுதான் 3 gear set. 1 2 3. இத தான் நான் தனியா பிரிச்சு இங்க எழுதி இருக்கேன். This one is small gear, this one is medium size gear and this one is big size gear. Okay, இந்த கியர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா டார்க் பிரின்சிபல். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கியர் சைஸ் வந்து அதிகமா ஆக்குறோமோ அந்த அளவுக்கு டார்க் வந்து அதிகமா கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள், நீங்க இந்த ஸ்மால் கியர் செட் வச்சு ஒரு ஸ்லோப்பான சர்ஃபேஸ்ல நீங்க ஏறணும்னு நினைச்சீங்கன்னா வச்சுக்கோங்க, ரொம்பவே ஜேர்னி வந்து டஃப்பா இருக்கும். அதே ஒரு மீடியம் சைஸ் கியர் செட் போறீங்க, ஒரு ஜேர்னி வந்து ஒரு ஆவரேஜ் எஃபர்ட்ல போவீங்க, ஒரு ஆவரேஜ் எஃபர்ட்டா இருக்கும். அதே நீங்க லாஸ்ட் பிக் கியர் செட்ல உங்க செயினை வந்து சேஞ்ச் பண்றீங்க, இப்போ வந்து உங்க ஜேர்னி வந்து எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கும். ஒரு சிம்பிளா அப்படியே ஒரு ஸ்மால் ஃபோர்ஸ்ல அப்படியே நீங்க ஈஸியா கிளைம் பண்ணலாம் ஸ்லோப் சர்ஃபேஸ்ல. டார்க்னா என்னன்னு உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த டோரை வச்சு, எங்க ஹாஸ்டல் ரூமோட டோரை வச்சு உங்களுக்கு டார்க்னா ஈஸியா சொல்லி கொடுக்குறேன். வாங்க போய் பார்ப்போம். டோர், இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் திஸ் டோர் ரொட்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இது டோர் ஓப்பன் பண்ணி வச்சிருவோம். இப்போ நான் இங்கேருந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். ரொம்பவே சிம்பிளாக நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா, இப்போ நெக்ஸ்ட் மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டு நான் இங்கே இப்போ ஃபோர்ஸ் கொடுக்குறேன். கொஞ்சம் நான் டஃப்பான ஃபோர்ஸ் கொடுத்தா, கொஞ்சம் டஃப்பாக புஷ் பண்ணி தான் நான் அந்த டோரை க்ளோஸ் பண்ணேன். நீங்கள் உங்கள் வீட்டில் கதவு இருக்கும், அதை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் சொல்ற டார்க். இந்த ஆக்சிஸ்ல இருந்து டிஸ்டன்ஸ் எடுப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டிஸ்டன்ஸ் அதிகமாக போகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே கொடுத்தா போதும், டார்க் வந்து மல்டிப்ளை டார்க் அதிகமாக கிடைக்கும். வாங்க போய் அந்த கியரை பார்ப்போம். எவ்வளோக்கு எவ்வளோ கியர் வீலோட சைஸ் வந்து பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு டார்க் வந்து அதிகமாக கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியாக ஸ்லோப்பான சர்ஃபேஸில் ஈஸியாக ஏறலாம். டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு ஆர். அதாவது சைஸ் அதிகமாக கியர் வீலோட ரேடியஸும் அதிகமாகும். அதுதான் இங்க ஆர். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் எஃப் இன்டு ஆர். டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு ஆர். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. See you in next video.